அடுத்து நம்ம பார்க்க போகிறது லோ பட்ஜெட்டில் ஸ்விஃப்ட் டிசைருங்க. எனக்கு பொறுத்தவரைக்கும் இந்த டிசைர் இந்த பட்ஜெட்டில் எனக்கு ஓகே தான். வண்டி நம்பருமே நல்லா இருக்குங்க. ஸ்விஃப்ட் டிசைர் ZXIங்க. பெட்ரோல் வேரியண்ட் 2008 2 ஓனர், 1,20,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. FC 2029 வரைக்கும் இருக்குது. இன்சூரன்ஸ் இன்னும் 3 மாதம் இருக்குங்க. 2 ஏர் பேக், ஏபிஎஸ் பிரேக்கா, லைவ் வீல் இது எல்லாம் வந்துடும். ZXIனா வந்துடும்ல. ஸோ வாங்க, இருந்தாலும் இந்த எக்ஸ்டீரியர் இன்டீரியர் நம்ம சுற்றி பார்க்கலாம். இப்போ வந்து வண்டி வந்து டஸ்ட்டில் இருந்தது, இப்போ நம்ம கண்டி க்ளீன் பண்ணோம். இது இல்லாமல் இன்னும் ரஃபிங் பாலிஷ்லாம் போட்டால் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க இந்த காரை சுற்றி பார்க்கலாம். சுற்றி பார்த்துட்டு இதோடைய விலையை பார்க்கலாம். வண்டி செம கலருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த லோ பட்ஜெட்டுக்கு ஃபேமிலிக்கு ஒரு சின்ன கார் எடுக்கணும் தம்பி, டிக்கி உள்ள வண்டி எடுக்கணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கார் எனக்கு ஓகே தான். அலாய் வீல் நல்லா இருக்குது. டயர் பேண்ட் புது டயர் பேண்ட் கண்டிஷனில் இருக்குங்க. அப்படியே பார்க்கலாம் வாங்க. சின்ன சின்ன மைனூட்டான டென்ட் கிராச்சஸ் இருக்கத்தான் செய்யுது. அது இல்லைன்னு நம்ம சொல்லி மறைக்க முடியாது, சொல்லாமல் மறைக்க முடியாது. பட் இருந்தாலும் இங்கே வரையில் இந்த வண்டி அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். நல்லா இருக்குங்க. டேஷ்போர்டு பாருங்க, இந்த காரை வெளியில் பார்க்குறதோட உள்ள அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த பாருங்க, டபுள் ஏர் பேக்கு, ஸ்டேரிங் மோட்லாம் பார்த்துங்க, ஸ்டேரிங் மோடில் இருக்குது. வாசனை நல்லா இருக்குது. நல்லா ரன்னிங்காக இருந்த வண்டி தான் நினைக்கிறேன். நல்லா யூசேஜில் இருந்த வண்டி தான். சரி, ஓகே. அப்படியே நம்ம பேக் வியூ போயிடுவோம். ரைட். அது மாதிரி இந்த பாருங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்கள் வந்து இருந்துச்சுனாலும் இதெல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க. நான் இப்போ இருந்த நேரத்துக்கு வந்தேன், எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால் வண்டியுடைய குவாலிட்டி நேரில் வந்து பார்க்கையில் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். ட்ராக் டயர் பாருங்க. ஸோ ஓவரால் அவுட்லுக் அப்படின்னு பார்க்கும்போது 2009க்கான யூசேஜ் இருக்குது. ஆனால் வண்டி வந்து நாங்கள் கேட்டேங்க, வண்டியுடைய யூசேஜ் இது இன்ஜின்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு. வெயிலில் நின்றுருக்கும் போலங்க, ரொம்ப ஃபேடாக இருக்குங்க வண்டி. இன்ஜின் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம வண்டியை கழுவில ஸ்டார்ட் பண்ணோம், பவர் பக்காவாக இருந்துச்சுங்க. என்னை பொறுத்தவரை லோ பட்ஜெட்டு, இதுக்கு மேலே இந்த பட்ஜெட்டில் இந்த மாதிரியான கார் இன்றைக்கி வந்து புது கார் என்ன ரேட்டு இன்றைக்கி நெருக்கி 10 லட்ச ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. ஸோ இருந்தாலும் நான் 10 லட்ச ரூபாய் கார் வாங்க முடியல, அதே மாதிரியான கார் என்னால் லோ பட்ஜெட்டில் வாங்க முடியும்னா அது பெரிய விஷயம் தானேங்க. குவாலிட்டியான இன்ஜின், ஏசி பக்கா ஒர்க்கிங்கு, 2008 2 ஓனர், 1,20,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. FC 2029 வரைக்கும் கரண்டில் இருக்குது. இன்சூரன்ஸ் இன்னும் 3 மாதம் கரண்டில் இருக்குது. ஃப்ரண்டில் உள்ள டயர் பேண்ட்டு புது டயர் பேண்ட்டு. நம்மளுக்கு ஃப்ரெண்டு தான் நம்ம இன்ஜின் மூவிங், அதனால் ஃப்ரண்ட் டயர் புது டயர் பேண்ட் இருக்கும்போது நம்மளுடைய யூசேஜ் நல்லாயிருக்கும், நம்ம நிறைய நாள் பயன்படுத்தலாம். இதுக்கு வந்து 2,20,000 விலை கோர் பண்ணுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட் லோ பட்ஜெட்டு, குவாலிட்டியாக இருக்கும். 2,20,000 என்ன ரேட்டுக்கு வருவான்னு தெரியும். கண்டிப்பாக வந்து பெஸ்ட்டு. இந்த பட்ஜெட்டுக்கு இந்த கார் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். உங்களுடைய விருப்பம் என்னென்னு நேரில் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். பாருங்கள், நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் மாங்காடு அப்படிங்கிற இடத்துல தீபம் கார்ஸ் இருக்குது. வாங்க, இன்னும் நிறைய கார்கள் இருக்குது, அதெல்லாம் பார்க்கலாம்.